கத்திரிக்காய் தொக்கு நம்ம செய்ய போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு வந்து செய்கிறதுக்கான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நம்ம 1 கப்பு எடுத்துருக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, புதினா, மல்லி, தக்காளி, புளிக்கரைசல், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். தேவையான பொருள் பார்த்தாச்சு. நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளியை போட்டு மிக்சி சாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் வச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் நிறைய எடுத்தால் நிறையா எண்ணெய் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு, ஆயில் வந்து நல்லா சூடாகணும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு நம்ம போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா, மல்லி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுருந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கி வரணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். வதங்குறதுக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். பத்தலாட்டி மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல்லாம் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவாங்க. சிம்மில் தான் வச்சுக்கிறோங்க. பாருங்கள், சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன். நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய், ஆட் பண்ணிவிட்டு நம்ம புளிக்கரைசல் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாங்க. தொக்குக்கு தேவையான அளவு நம்ம புளிக்கரைசல். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாங்க.
சால்ட்டு போட்டு நம்ம இறக்கிடலாம். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டிஸ்பிளேட்டுக்குன்னா மாற்றிடலாம் இறக்கிட்டு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அது குழஞ்சிரும். இதுதான் கரெக்டான இந்த இதுலேயே இறக்கிடலாம் நம்ம. நல்ல காரசாரமாக கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.